ஐயாவினுடைய அன்பு இந்த உலகமெல்லாம் பரவ வேண்டும். ஐயா நம்மளுக்கு அருளி தந்த அகில திரட்டு அம்மானை இந்த உலகமெல்லாம் சென்றடைய வேண்டும். கலியுகத்திலே கடவுளார் வந்த கதை இந்த உலகமெல்லாம் தெரிய வேண்டும். இதற்காக நாம் அனைவரும் உழைக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா சொன்னார்கள். சாமி தோப்பிலே இருந்து நான் பணிவிடையாளனாக வந்திருக்கிறேன். சாமி தோப்புக்கு பணிவிடை பார்க்கக்கூடியவர், ஐயாவுக்கு பணிவிடை பார்க்கக்கூடியவர் என்று சொன்னார்கள். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது, மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு காலகட்டத்திலே ஒரு சில விஷயங்களை நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு சாமி தோப்பிலே எல்லோரும் நன்னா இருக்கிறார்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சரிதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த காலத்திலே அரிசி கிடையாது, எண்ணெய் விளக்கெண்ணெய் வாங்கி வைப்பதற்கு விளக்கெண்ணெய் கிடையாது, பின்னக்கெண்ணையிலே விளக்கு வைப்பார்கள். அப்போது அந்த காலகட்டத்திலும் கூட அந்த தர்மத்தை அங்கிருந்து சிறப்பாக செய்து வந்தார்கள். அவர்களை நாம் மறக்க முடியாது வாழ்நாளை. அங்கே அரசியலிலே நமக்குள்ளே அனைத்து மாற்றங்கள் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. அது அவங்களுடைய உரிமை. அவங்களுடைய உரிமை விட்டுக் கொடுப்பதற்கு எந்த வகையில் வேண்டும் என்றாலும் அவர்கள் போராடுவார்கள். நாம நம்ம உரிமையை விட்டுக் கொடுக்க முடியுமா? அதை மாதிரி போராடுவார்கள், அது அவங்களுடைய விஷயம். ஆனால் ஐயா என்று வருகின்ற போது அவர்கள் கடவுள் இறைவன் கலியுகத்திலே பிறப்பெடுத்திருக்கிறான். அவன் கலியுகத்துக்கு வந்த கடவுள் என்பதை உலகமெல்லாம் நாம் அறிய செய்ய வேண்டும். நம் வாழ்நாளிலே நம் பட்ட இந்த பிறந்ததற்கு உண்டான பலன் கடவுள் வந்த கதையை, கடவுளார் வந்த கதை, அந்த அகில திரட்டு அம்மானை இந்த உலகமெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு ஐயாவினுடைய தாங்கள் என்று ஐயா சொல்ல மாட்டார், பள்ளிக்கூடம் என்றுதான் சொல்லுவார்கள். அந்த பள்ளிகளை நாம் நிறைய அமைத்து ஆங்காங்கே அமைத்து அங்கே அகில திரட்டை பாடமாக எடுத்து கடவுள் வந்த இந்த செய்தியை உலகமெல்லாம் சொல்ல வேண்டும். உலகமெல்லாம் சொல்லி நாம் ஐயாவினுடைய பிள்ளையாக இருந்து அவர் சொல்லக்கூடிய வழியிலே நீ ஏழ்மையாக இரு மகனே, உனக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஏழ்மையாக என்றுதான் ஐயா சொல்லியிருக்கார். அது மாதிரி ஏழ்மையாக நாம் இருந்து எல்லோரும் இந்த பதியினுடைய சிறப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இல்லை என்று நாம் மறுக்க முடியாது. ஆனால் இந்த பதி அமைவது போலே இதை பார்த்தாவது இந்த மக்கள் எல்லாம் நம்மளுடைய மக்கள் எல்லாருக்கும் காசு பணம் இருக்கு. எல்லாம் அவசர காலத்திலே செங்கல்லையும் ஐயா சொன்ன மாதிரி செங்கல்லையும் மண்லையும் சும்மா கட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி இல்லை, கடவுள் கல் போன்றவன். அதனால்தான் அந்த காலத்திலே இருந்து கல்லாலே ஆலயங்களை அமைத்திருக்கிறார்கள். நம்ம ஐயாவுக்கு ஒரு கல்லால் ஒரு ஆமையை அமைக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு பல நாளா கனவு. அந்த கனவு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அது கண்டிப்பாக உங்களால் எல்லோராலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. நான் மட்டும் இல்லை, எல்லா சொந்தங்களும் நம்மளுடைய ட்ரஸ்ட், அருமையான ட்ரஸ்ட். யாருமே யாரையும் குறை சொல்ல மாட்டார்கள், யார் பேரிலையும் ஒரு வருத்தம் சொல்ல மாட்டார்கள். நம்ம 7 பேர் ட்ரஸ்ட் இருக்கோம், 32 அறங்காவல் இருக்கோம், அவ்வளவு பேரும் பதிவு பண்ணி இருக்கோம். ஒரு பெரிய பதியை இதே 350 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ உறுப்பினர்களை சேரப் போகிறார்கள். எல்லா மக்களும் ஒற்றுமையாக நாம் எல்லோருத்தையும் கூட்டி சென்று அரவணைத்து ஐயா சொல்வது போலே நாம் நடக்க வேண்டும். இன்று தலைமை பதவியில் இருந்து வந்த ஐயா அவர்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. நாம் படி எடுத்து நாம் விடுறதுக்கு, பள்ளியறைக்கு போறதுக்கு எல்லாமே ஐயா கொடுத்தது. நாம் இன்னைக்கு தெரியாம 1000 பேசலாம். ஐயாவிடம் இருந்து சாமி தோப்பிலே இருந்து ஒரு தாங்களுக்கோ பதிக்கோ வருகிறார்கள் என்று சொன்னால் அங்கே ஐயா இங்கே நம்ம பதிக்க அனுப்பிவிட்டு இருக்கிறார்கள் என்று அந்த காலத்திலே எல்லோருக்கும் தெரியும். நான் இதை மெச்சி பேசுறதில்லை, இது உலக மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். நம்ம தாங்கள் வச்சிருக்க எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு என்னன்னா நீ அவரும் பெரிய ஆளா அப்படி நினைக்கவே கூடாது. அவர் பெரியவரோ சின்னவரோ யாராக இருந்தாலும் சரி, சாமி தோப்பில இருந்து ஐயா அறிந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு பள்ளியறைக்குள்ளே போற உரிமை இருக்கு. எல்லா உரிமையும் அவர் கொடுத்திருக்கிறார். அவர் இருக்கும் போது கொடுத்த உரிமை. அதனால அதை நாம் செய்யணும். கருத்து வேறுபாடுகள் 1000 இருக்கட்டும், அது என்ன ஒரு குடும்பத்துக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கட்டும், அதனால செய்யத்தான் செய்யணும். அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, அதை ஐயா கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்கள் என்ன வேணாலும் இங்கே செய்யறதுக்கு உரிமை இருக்கிறது. இதை நாம் மறுத்து சொல்வதற்கு உண்டானது இல்லை. ஆகையினாலே அவர்கள்
தலைமை பதியை சிறப்பாக நடத்தி மற்ற பதிகளுக்கும் எல்லா பதிகளுக்கும் சென்று எல்லா பதிகளையும் சிறப்பாக வளர்க்க வேண்டும். அவர்களுடைய வழிகாட்டின் பேரிலே எல்லா பதிகளும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொண்டு, ஐயாவினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஐயாவுடைய பட்டையும் தந்தேன் பதறாதே என் மகனே என்று ஐயா சொல்வது போல ஒவ்வொரு தாங்களிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த அன்பு சொந்தங்கள் ஐயாவுடைய பிள்ளைகளுக்கு நமது பதியிலிருந்து ஒரு சின்ன இந்த பட்டயத்தை கட்டி அவர்களை நாம் வரவேற்க வேண்டும் என்று சொல்லி நமது பதியின் சார்பாக இந்த பொன்னாடையை அவர்களுக்கு நாம் கட்ட வேண்டும். இந்த நம்ம நிர்வாகிகள் கொஞ்சம் முன்னால பாருங்க ஐயா, ஒரு 4 நிர்வாகிகள் வாங்க.